பார்த்தாள். அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஒரு அக்கினி மூட்டுங்கள், தீயை மூட்ட வேண்டும். அக்கினி மூட்டி அதில் இறங்கி வந்தாயானால் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுவோம். அப்படி என்ன பார்த்தா அக்கினி மூட்டினார்கள். அக்கினி மூட்டி வள்ளியால இறங்கி வர சொன்னார்கள். அப்போது அந்த அக்கினியிலே என் தாயார் வள்ளி இறங்கி வந்தார். அப்போ தேவலத்து வேண்டுதான் என்று உறுதியாகி அப்ப பார்த்து எல்லோரும் ஒன்றில்லை. நம்பிராஜன் ஒரு பக்கமும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கல்யாணமா 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 சைக்கிள் கேப்ல அவங்க கல்யாணம் தான் நேரா பண்ண முடியல. ஆமா ஏன் சைட்லயே பாக்க ஒரு மாலையா போட்டு பாக்க மாலையா அதுதான் வேற ஒண்ணு கிடையாது. அண்ணா இதுக்குதான் அண்ணன் பக்கத்துல வைக்க கூடாது. கல்யாணமா கல்யாணமா அந்த வடி மேல கல்யாணமா பொண்ணு கை பிடிச்சிட்டு போறா. என்ன பொண்ணு வழி பொண்ணு பொண்ணு கைட்டு போச்சுல இல்லையா பொண்ணு வழி. ஆமாங்க மாப்பத்தை விட்டார் வந்தன நீ மாப்பத்தை விட்டு வர வந்தன எல்லாம் பொண்ணு தொழில் தான் போவீங்களா? அப்படி ஆண்டவன் பெருமான் வள்ளி தெய்வானே வள்ளியோடு திருமண கொடுத்த கையோடு எங்க எங்க இல்லத்துக்கு சென்றார். இல்லத்துக்கு சென்றார்கள். பார்த்தா தெய்வானை ஆமா அங்க இருக்கின்றார். அதான் கண்டுவிட்டார். என்ன பொருளும் பெருமான் யாரே ஒரு பொண்ணை போறீங்களானே அப்படி என்று வந்தது. என்னது அப்படி என்று பார்த்தார். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாளோ திருப்புகழ் பாடிய